இது திருப்பல்லாண்டின் 11ஆம் பாசுரம். இதில் 5ஆம் பாசுரத்தில் சொல்லப்பட்டு 7ஆம் பாசுரத்தில் வந்து சேர்ந்த ஐஸ்வர்யாத்திகளுடன் சேர்ந்து திருப்பல்லாண்டு பாடுகிறார். ஒரு காலத்தில் உலக இன்பங்களையே வாழ்க்கையின் இலக்காக நினைத்த மனங்கள் இப்பொழுது அவற்றை தாண்டி எம்பெருமானின் திருவடிகளையே உயிரின் அர்த்தமாக உணரத் தொடங்குகின்றன. இந்த உலகுக்கே ஒரு ஆபரணமாக திகழும் திருக்கோஷ்டியூர் திவ்ய தேசத்தில் அடியவர்களின் வாழ்வுக்கு திசை காட்டியாக நிற்கும் ஒரு உயர்ந்த மகான் செல்வநம்பி இருந்தார். எந்த குறையும் இல்லாத தூய மனத்துடன் நான் யாருக்கும் அல்ல, எம்பெருமானுக்கே அடிமை என்று உள்ளார்ந்த பெருமையோடு வாழ்ந்ததால் அந்த அபிமானமே அவரை சிறந்தவனாக்கியது. அந்த உயர்ந்த பாதையைப் போலவே அடியேனும் என் நாதனான உன்னிடம் நெடுங்காலமாக அடிமையாக இருப்பேன். இது கட்டாயமல்ல, இதுவே என் ஆனந்தம். உன்னுடைய அழகு, உன்னுடைய தன்மை, உன்னுடைய கருணை, உன்னுடைய ஆற்றல் இவை அனைத்தும் மனதை மட்டுமல்ல வாழ்க்கையையே தூய்மைப்படுத்துகின்றன. அதனால்தான் உன் நாமம் மந்திரமாக உள்ளத்தில் ஒலிக்கிறது. ஒவ்வொரு உணர்ச்சியும் அடியவர்களை உன்னோடு இன்னும் நெருக்கமாக்குகிறது. ஓம் நமோ நாராயணாய. அல்வழக்கொன்றுமில்லா அடிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானு உனக்கு பழபடிய பல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. மேலும் இது போன்ற பல தெய்வீக விளக்கங்களுக்கு சித்திரலோகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.